என்னைக்கு நீ கோட்டை விட்டேன்னு நினைக்கிறியோ, இந்த எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களாம் நிறைய எங்க இருக்கீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு நான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல போறேன் இன்னைக்கு. பாஸ்டர், நான் சயின்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ்லாம் கரைச்சி குடிச்சிட்டேன். ஆமேன். உனக்கு ஒரு பேலனும் தரமாட்டார், நீயே எழுதிக்கோ. ஆனா மேத்தமேட்டிக்ஸ் பாஸ்டர் எனக்கு ஒன்றும் வரல, நான் ஜெபம் பண்ணுங்க. மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பரை மாத்திடுவார் உனக்காக. எப்ப திரும்ப நீ எப்ப பலவீனம்னு சொல்றியோ அப்ப அவருடைய பலன் வந்து பூர்ணமா விளங்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு பேச்சாற்றல் இல்லை, அவ்வளோ அறிவில்லை, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு பயந்தாங்கோழி கிதியோன்னு சொன்னார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கோ, உன்னை என் பலத்தோடு போ, நான் உன்னை அனுப்புறேன்னு சொன்னார். அவர் பலவீனத்தில் அவருடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கி உன்னை கிருபையில் நடத்தி உன்னை வெற்றியில் பாதுகாத்து உன்னை ஜெயத்தில் நடத்த வெற்றியாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, நான் பலவீனமாக இருக்கும்போது அவர் பலன் என்னில் பூர்ணமாய் விளங்குகிறது. அவர் பலவீனங்களில், என் பலவீனங்களில் நான் களி கூறுகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இனி பலவீனத்தை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? நியூ லைஃப் சர்ச்சில் யாராவது ஏதாவது ஒன்று ஆச்சு கவுந்து உயிர்ந்துட்டா கூட நீ எழுந்து சொல்ல, கர்த்தாவே, அப்பா, நீர் என் கூட இருக்கிறீர் என்று அந்த பலவீனத்தில் களி கூற கற்றுக்கோ. அவர் பலன் உண்மையில நிறைவாய் தங்கும். இன் யோர் வீக்னஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த் இஸ் மேட் பெர்ஃபெக்ட். எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை அளவில்லாமல் பெருகும். உங்களுக்கும் எனக்கும் சூரிய வெளிச்சம், எனக்கு மட்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற 6 பில்லியன் ஜனங்கள்ல ஒரு கோஷி பாஸ்டருக்கு எவ்வளோ சூரிய வெளிச்சம் தேவை? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் போதும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ வெளிச்சம் போதுங்க எனக்கு, அவ்வளோ சூரிய வெளிச்சம். ஆண்டவர் எவ்வளோ வெளிச்சத்தை திரும்ப கொடுத்துருக்காரு. அகில உலகத்திற்கும் கொடுத்து மொத்தம் 6 பில்லியன் பேரும் துணியை காய வைக்கிறான், நடக்கிறான், தின்றான், சோலாருன்றான், எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சோம். அந்த சூரிய வெளிச்சத்துக்கு குறைவில்லாமல் அண்ட சராச்சரங்களை பறந்து கிடப்பது போல உன் பாவம் பெருகும் போது அவர் கிருபை சூரிய வெளிச்சத்தை போல பெருக அப்படி கிருபை மேலாதன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். His grace is sufficient for you. அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும். இன்னைக்கு நான் இப்படி உங்களை பார்த்து தைரியமா சொல்ல போறேன், நீங்க நிறைய பேர் பில்லியனரா மாற போறீங்க, வியாபார மேக்னட்டா மாற போறீங்க. சின்ன கடையிலிருந்து செய்கிற உங்க வியாபாரத்தை ஆண்டவர் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸா மாத்த போகிறார். ஆமென். பலவான் தன் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கடைசி வசனம் இப்படி வாசிக்கிறோம் ஏசாயால, வாலிபர்கள் கூட இளைத்து களைத்து மயங்கி விழுவார்கள். பலசாலிங்கெல்லாம் கவுந்து விழுவாங்களாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. ஏங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும்? என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல தாங்க. அவங்க தான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். இது என்னால முடியல, அதனால உங்க உதவி எனக்கு வேணும், உதவி தரும் கண்மலைக்கு முன்னாடி வந்து காத்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன தெரியுமா? பலவீனத்தில் அழகாய் சொன்னார் ஏசாயா, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. இளைஞர்கள் இளைப்படைந்து கவிந்து உய்வார்கள், கவிந்து கைந்து உய்வார்கள். நீ உய்ந்தாலும் அவர் கையில தான் உய்வே. ஆகையால் நீங்கள் பலன் அடைந்து, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். நீங்கள் உன்னதங்களில் ஏறி மான் கால்களை போல உங்க கால்களை கர்த்தர் மாற்றி அவர் தரும் பலத்தால் சேனைக்குள் பாய்ந்து மதில்களை தாண்டும் ஆற்றலை கர்த்தர் தந்து உங்க நெருக்கம், உங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா கர்த்தர் பயன்படுத்துகிறார். எல்லாம் உனக்கு சாதகமா பயன்படுத்துகிறார். கையை உயர்த்தும் போது சொல்லும் வார்த்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில நீ பிறந்ததிலிருந்து எல்கேஜியிலிருந்து இன்ன நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் உனக்கு அது பலவீனமாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் உனக்கு பலனாய் மாற்றி உன்னை உயர்வில் அழகு பார்ப்பதை காணுகிறேன். I bless your children, Lord. உங்க பிள்ளைங்க எங்கெல்லாம் பலவீனம்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் பலத்தின் நிறைவுகளை காணட்டும் என்று வேண்டுகிறேன். வெற்றி என நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்